பசங்கள்லாம் வெளில வந்துச்சிங்க. ஆனால் என் பையன் வரல. அந்த ஈட்டியானது அவன் தலையில் இருந்து அங்கே கீழே விழுந்துட்டான். அவன் மண்டையில் பெரிய கட்டு போட்டு ரத்தம் இதில் இருந்தான். எனக்கு அது ஒரு இதாக அதிர்ச்சி ஆகிடுச்சு. அதான் நான் அவனை வந்து சுயநலனோட கடைசியாக பார்த்தேன், அதுக்கு மேலே பார்க்கல. கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிஷோர். 15 வயதான இவர் அந்த பகுதியில் உள்ள சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். சிலம்பத்தில் பல்வேறு பரிசுகளை வென்றுள்ள கிஷோர் கடந்த 24ஆம் தேதி மாலை பள்ளியில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். பள்ளியின் விளையாட்டு மைதானம் மிக குறுகிய பகுதி என்பதால் பல்வேறு விளையாட்டுகளுக்கு மாணவர்கள் அருகருகே பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஈட்டி எறிதல் போட்டிக்காக மாணவன் வீசிய ஈட்டி தவறுதலாக சிலம்பமாடிக் கொண்டிருந்த மாணவன் கிஷோரின் தலையில் குத்தி பாய்ந்ததாகவும் சம்பவ இடத்திலேயே அவர் மயங்கிச் சரிந்ததாகவும் கூறப்படுகிறது. ஸ்கூல் விட்டு பசங்கள்லாம் வெளில வந்துச்சிங்க. ஆனால் என் பையன் வரல. பையன் வரலேன்னு கேட்டு உள்ளே போய் கேட்கும்போது தான் இதேமாரி கீழே வந்து அவனுக்கு தலையில் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு, அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போய் இதை சொன்னாங்க. சரிங்க, ஃபோன் கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு தகவல் சொன்னேன். இல்லை உங்கள் வீட்டுக்கு இப்போ தான் தகவல் சொல்லி முடிச்சேன்னாங்க. நான் அதோட பையனோட பேக்கு, சாப்பாடு, லஞ்சு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது அவன் மண்டையில் பெரிய கட்டு போட்டு ரத்தம் இதில் இருந்தான். எனக்கு அது ஒரு இதாக அதிர்ச்சி ஆகிடுச்சு. அதான் நான் அவனை வந்து சுயநலனோட கடைசியாக பார்த்தேன், அதுக்கு மேலே பார்க்கல. இதையடுத்து உயிருக்கு போராடிய மாணவன் கிஷோருக்கு புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் மூளைச்சாவு அடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் அங்கிருந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு கிஷோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இத்தனை பர்சன்டேஜ் அவனுக்கு இருக்கு, மருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்க வந்து கஷ்டம் செயலாக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை வந்து அங்கே நாங்கள் இன்னும் பண்ணுறதுக்கு இல்லை, சரி போகிற வழியிலையாவது வேறு ஏதாவது கடவுள் கணத்து வர கதை அப்படின்னும்போது இல்லை, இங்கே போனால் கவுண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு வேலை கவுண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு முண்டியம்பாக்கம் விழுப்புரம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்தோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே எடுத்தாலும் இன்றைக்கி சேர்த்தோம். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அவங்களும் வந்து மூளைச்சாவு ஆகிவிட்டதுன்ட்டாங்க. தனது மகன் மூளைச்சாவு அடைந்ததை கேள்விப்பட்டு அவரது தாய் விஷம் குடித்து விபரீத முடிவெடுத்தார். ஏமா மனு சாப்பிட்டீங்க? பேசுகிற கண்டிஷன் இல்லை. அவங்க பையன் அந்த ஸ்கூல் பிரச்சனையில் மாட்டிட்டான்பா. ஸ்கூலில் அந்த சியான் ஸ்கூலில் இதாச்சுல்ல, அந்த இதில் என் பையனே போயிட்டான். நான் எதுக்கு இருக்கணும்னு அதை எடுத்து குடிச்சிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அவரை மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை மறைக்க முயன்றதாக தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மீது உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளி நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்கள் பலவித விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள நெருக்கமான இடத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது ஏன் என்பது குறித்தும், சிறுவன் மீது ஈட்டி பாயும் அளவுக்கு கூர்மையாக இருந்ததா என்பது குறித்தும், பள்ளி நிர்வாகத்தின் கவனக்குறைவு என்னென்ன என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா.